கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அற்புதர் இயேசு, அதிசயர் இயேசு, வெற்றி வேந்தன் இயேசு, விடுதலை நாயகர் இயேசு உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்த போகிறார். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எஸ்ரா 8:22. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவர் கரம் அவரை தேடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மையை மாத்திரம்தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தீமை ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அவரை தேடாமல் இருப்பதுனால தான். அவர் சொல்லிட்டாரு, என் கரம் என்னை தேடுகிற பிள்ளைய மேலே இருக்கும் அப்படிங்கிறார். அவர் கரம் அற்புதம் செய்கிற கரம், அவர் கரம் அதிசயம் செய்கிற கரம், அவர் கரம் 5:2 மணி பெருக பண்ணின கரம், அவர் கரம் செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பின கரம், அவர் கரம் பரிதிமையை பிறகுக்கு பார்வை கொடுத்த கரம், அவர் கரம் மீன் வாயில் பணத்தை வர வச்ச கரம். அப்படிப்பட்ட கரம் உங்கள் மேலே இறங்க போகுது. அது எப்போது இறங்கும் என்று கேட்டால் அவரை தேடுகிறவர்களுக்கு என் கரம் கூட இருந்து நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறார். அப்படி தான் அந்த வசனம் சொல்கிறது. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லாரும் மேலும் நன்மையாக இருக்கிறது. தம்மை தேடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் என் கரம் நன்மையை கொடுக்க போகிறது, என் கரம் அற்புதங்களை கொடுக்க போகிறது, என் கரம் அதிசயங்களை கொடுக்க போகுதுன்னு ஏசப்பா சொல்கிறார். அல்லேலூயா. என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை தேடுங்கள், அவரை தேடுகிறவர்கள் மேலே என் கரம் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, என் தகப்பன் இயேசுவானவரை தேடுங்க. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டி தாழ்ச்சென்று பட்டியம் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனால் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் அவரை தேடிட்டீங்கன்னா உங்களுக்கு பிழைப்பு வந்துடும். நீங்கள் அவரை தேடிட்டீங்கன்னா அவர் கரம் உங்கள் மேலே வந்துடும். நாளை இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. அனுதினமும் ஏசப்பாவை தேடுங்க, அனுதினமும் ஏசப்பாவை துதிங்க, அனுதினமும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள், அனுதினமும் ஏசப்பாவை ஆராதிங்க. நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் கரம் கூட இருந்து எல்லையே பெரியாதியை உங்களை ஆசீர்வதித்து எந்த தீங்கும் அணுகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு. நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன். தகப்பன ஏசப்பா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, கைவிடாத இரட்சகரே, அப்போ இந்த நாளை ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குண்டான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து எந்த தீங்கும், எந்த பிரச்சனையும், எந்த கஷ்டமும், எந்த நஷ்டமும் வராமல் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை, தேவ பலன், தேவ பாதுகாப்பு கூட இருக்கட்டும். இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.